குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுனா, வைக்கோல்ல கோவில் கட்ட முடியுமா அப்படின்னா ஒரு காலத்துல அதெல்லாம் வழக்கத்துல இருந்திருக்கு. அந்த வைக்கோல்ல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுனா கோடி வருஷம் சாமி கும்பிட்ட புண்ணியம் கிடைக்குமா. புள்ளினால் கோடி, புது மணலால் 10 கோடி. மண்ணுல கோவில் கட்டுவாங்க சில பேர். மண்ணுல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தா 10 கோடி வருடங்கள்
இறைவனை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். ஒரு 4 செங்கக்கல்ல அடுக்கி வச்சு அத கோவிலா நினைச்சு நீ கும்பாபிஷேகம் கட்டினாவே 100 கோடி கோவிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும். கருங்கல்லால் கோவில் அமைத்து முறையாக கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டால் அவர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இறைவனை வழிபட்ட புண்ணியம். அது மட்டுமல்ல, அல்லியம் கோதை கேளாய் அவர் கையிலையை விட்டு அகலாதாரே அப்படின்னார். அவங்களுக்கு கைலாயத்துல நிரந்தரமாக ஒரு இடம் உண்டு. இங்க வாழ்ற வரைக்கும் நமக்கு இந்த உலகத்துக்கு தேவையான செல்வ வளங்கள் நிச்சயமா கிடைக்கும். அதன் பிறகு கைலாயத்துல நிரந்தரமாக ஒரு இடம் உண்டு. சூரபதுமன் இவ்வளவு கெட்டவனா இருந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? அவனுடைய அம்மா மாயை. கெட்ட விஷயங்களை மட்டும்தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தான். இந்த துரியோதனன் பிறந்தப்போ வில்லி பாரதத்துல வில்லிபுத்திரர் எழுதுற தருமன் முதல்ல பிறந்துட்டான். பீமன் பிறக்கிறதுக்கு முதல் நாள் துரியோதனன் பிறக்கிறான். நரியெல்லாம் ஊளையிட்டுச்சான். வானமே ரத்த கண்ணீர் சிந்துச்சான். இப்படி ஒரு கொடுங்கோலன் பிறந்துட்டானே. அவன் வாழ்க்கை முழுக்க கெட்டவனா இருந்தான். கிருஷ்ணர் தூது வரார். கிருஷ்ணரையே அவமானப்படுத்தி அனுப்புறான் துரியோதனன். இங்க பாரு, பாதி ராஜ்யத்தை நீ அவங்களுக்கு கொடுக்கணும். வனவாசம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, நம்ம அப்படிதான் பேசி இருக்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனன். பாதி ஊரு அவங்க ராஜ்யத்தை கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான். பாதி ஊரை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். 5 வீடு கொடுங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? துரியோதனன் ஏன் இவ்வளவு கெட்டவனா இருந்தான் தெரியுமா? அவங்க அம்மா. முதல்ல தருமன் பிறந்துட்டான். குந்திக்கு குழந்தை பிறந்துருச்சு. இவ என்ன பண்ணுனா, அவளுக்கு முதல்ல புள்ள பிறந்துருச்சா, அதுவும் ஆம்பளை புள்ள பிறந்துருச்சான்னு பக்கத்துல இந்த உலக்கை எடுத்து அவ வயித்துல இடிச்சுக்கிட்டாலாம். அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தான்னு எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தான்னு சொன்னாங்கல்ல, அது யாருன்னு புரியுதா? இப்ப வில்லி பாரதம் சொல்கிறது, அச்சனல் துயரம் எல்லாம் ஐயோ அவளுக்கு புள்ள பிறந்துருச்சா, ஐயோ அவளுக்கு புள்ள பிறந்துருச்சான்னு மனசுல கொதிப்பு வந்துதான். அச்சனல் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்தர் பெற்றனல் குந்தி என்னும் பேருரை கேட்ட அன்றே. அதுவும் ஆம்பளை புள்ள பெத்துட்டாளாம். அப்படின்னு கேட்ட உடனே உச்சனல் பொறாமை, மனசுல பொறாமை வந்துருச்சு. கல்லால் உதரம் உள் குழம்பு மாறு செற்றனல், உலக்கை எடுத்து வைத்து அடிச்சுக்கிட்டாலாம். கரு களைஞ்சு போச்சு. அப்புறம்தான் அதையெல்லாம் எடுத்து சேகரித்து கௌரவர்கள் பிறந்தார்கள் என்பது மகாபாரத கதை. வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே நல்லதை நினைச்சா அது நல்ல பிள்ளையா இருக்கும். அதனாலதான் கர்ப்பிணி பெண்களை அழவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க மருமகள், உங்களுடைய மகள் எல்லாம் கர்ப்பமா இருந்தாங்கன்னா அவங்க மனசு நோகிற மாதிரியான வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லக்கூடாது. அவங்க மனசு வருத்தப்படும்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்களை படிக்கணும். அதனாலதான் கர்ப்பமா இருக்கும்போது சுந்தரகாண்டம் படிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்? ஆஞ்சநேய மூர்த்தியை பத்தி படிக்க படிக்க அந்த குழந்தை புத்திசாலியா வரும், பலசாலியா வரும். அதே மாதிரிதான் மாயை. ஒரு நல்ல விஷயத்தை கூட தன்னுடைய பிள்ளைக்கு அவள் சொல்லித்தரவே இல்லை. அதனாலதான் சூரபதுமன் அவ்வளவு ஆணவத்தோட இருந்தான். ஒரு நாள் தக்ஷன் கேட்கிறான் பிரம்மன் கிட்ட, மொத்தம் 3 கடவுள் தானே, படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லணும். இதுல நீங்க எல்லாத்தையும் படைக்கிறீங்க, எல்லா உயிர்களையும் நீங்க தான் படைக்கிறீங்க. எல்லாத்தையும் காக்கிறது யாரு? திருமால் காக்கிறார். இதுல படைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, காக்கிறதும் கஷ்டமான வேலை. ஆனா அழிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கே, அது அப்படி ஒன்றும் கடினமான வேலை இல்லையே. ரொம்ப எளிதா பண்ணிட்டு போயிடலாமே. உன்னை உருவாக்குறது தான் கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப எளிது. ஆனா அழிக்கிற கடவுளா இருக்கக்கூடிய, ஒடுக்கிற கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமானையே எல்லாரும் பெரியவன்னு சொல்றீங்க. சுடுகாட்டுல இருக்கிற ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். ஏன் அவர் சுடுகாட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒரு ஆசை, எல்லா மனிதர்களுக்கும் முக்தி கொடுக்கணும், எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணும். கோவிலுக்கு வரவனுக்கு முக்தி கொடுக்கலாம்னு காத்துட்டு இருக்கிறார். ஆனா எல்லாரும் கோவிலுக்கு போறாங்களா? கிடையாது. அப்படி போய் சிவபெருமானை பார்க்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கோவிலுக்கு போறதே இல்லை. அவர் பார்த்தாரு, கோவிலுக்கு வராதவன் கூட இருப்பான். ஆனா எவனா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு வந்துதான் ஆகணும். நான் அங்க வச்சு உனக்கு முக்தி கொடுத்துக்கிறேன், அங்க போய் உட்காண்டாரு. நான் முக்தி கொடுக்காதவனே இந்த உலகத்துல கிடையாது.
கோவிலுக்கு கூட வராம இருப்பான், சுடுகாட்டுக்கு வந்துதானே ஆகணும்னு அங்க போய் உட்காந்துருக்காரு. சுடுகாட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் அழிக்கிறார். அவரை போய் பெரியவன் பெரியவன் சொல்றீங்க, நீங்க போய் கும்பிடு வைக்கிறீங்க. திருமால் வந்து சிவபெருமானுக்கு கும்பிடு வைக்கிறார், தேவர்கள்லாம் வந்து கும்பிடு வைக்கிறாங்க, இந்திரன் வந்து வணக்கம் வைக்கிறான். அப்படி என்ன சிவபெருமான் பெரியவர்னு இவன் சந்தேகம் கேட்கிறான் தக்ஷன். அப்ப பிரம்மன் சொல்றார், அப்பா சொல்றார், பா அவர் தான் எல்லாத்தையும் அழிக்கிறார். இந்த உலகத்தெல்லாம் ஒடுக்கிறது அழிக்கிறது எல்லாம் சிவபெருமான் தான். அதோட அவர் வேலை முடியறது இல்லை. எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு சம்ஹாரம்லாம் பண்ணிட்டு மறுபடியும் புது உலகத்தை அவர் தான் படைப்பார். ஏன் சிவபெருமான் பெரியவர் அப்படின்னா, ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும். ஊழிக்காலத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் புது உலகத்தை அவர் தான் படைப்பார். அப்படி ஒரு உலகத்தை படைச்ச பின்னாடி அந்த உலகத்துல சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல, இதை படைக்கணும் இதை படைக்கணும், அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்குற. அது சிவன் கொடுத்த பொறுப்பு தான், நானா பண்றது கிடையாது. அதே மாதிரி படைக்கப்பட்ட உயிர்களை காக்கிற பொறுப்பை திருமால் கிட்ட கொடுத்துருக்கிறார். இந்த திருமால் மாறுவான், பிரம்மன் மாறுவான், ஆனா சிவன் மாற மாட்டான். அவனுக்கு கீழே தான் எல்லாம், அதனாலதான்ப்பா அவன் பெரியவன் அப்படின்னு பிரம்மன் தக்ஷன் கிட்ட சொல்றான். இப்ப தக்ஷன் முடிவெடுக்கிறான், ஓ எல்லாரையும் விட சிவன் தான் பெரியவனா, அப்ப நான் போய் தவம் பண்றேன்னு பல ஆயிரம் வருடம் தவத்துல உட்காந்துட்டான். சிவபெருமான் வரார், அவர் தான் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. தவ இருக்கிறவனுக்கு வரம் கொடுக்கறதுக்குள்ளே இருக்கிற தெய்வம் சிவனும் முருகனும் வந்துட்டார். சிவபெருமான் வந்துட்டார். என்ன வேணும்னு கேட்கிறார். தவத்தை மெச்சினோம், உனக்கு என்ன வேணும் கேளு. இப்ப கேட்டான் பாருங்க, சிவபெருமானே உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கெல்லாம் என்னையும் வணங்கணும்னா, உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ எங்க அப்பால இருந்து தாத்தால இருந்து தேவாதி தேவர்கள்ல இருந்து யாரெல்லாம் உன்னை கும்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் என்னை கும்பிடணும். சிவபெருமான் சரின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு வரம் கேட்டான், உன்னுடைய மனைவி பார்வதி தேவி எனக்கு மகளாக பிறக்கணும், அதை நீ திருமணம் பண்ணி நீ எனக்கு மருமகனா வரணும். சரின்னு வரம் கொடுத்துட்ட. வரத்தை வாங்கிட்டானா தக்ஷன். இப்ப எல்லாரும் வணக்க சொல்ல, சிவனை கும்பிடுற எல்லாரும் தக்ஷனையும் கும்பிடணும். அவ்வளவு ஆணவம் வந்துருச்சு. முதல்ல வந்தது பிரம்மன். கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டார். உள்ள வந்துட்டு, மகனே வரம் கேட்டுட்டியானாரு. எதுக்கு உள்ள வந்தீங்க? அப்பாயின்மெண்ட் இல்லாம. அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்க வரக்கூடாது. டே நான் அப்பாடா இருக்கட்டும், நான் இப்ப அதை விட பெரிய ஆளு, வந்தது வந்துட்டீங்க உளுந்து கும்பிடுங்கன்னா. பிரம்மன் பார்த்தாரு, நானாப்பா? ஆமா, உளுந்து கும்பிட்டுட்டு போங்க, உங்க கடமை. சிவன் கிட்ட உளுந்து கும்பிடுறீங்களா, உளுந்து கும்பிடுங்க. இல்லைன்னா ஓ அதை மறுக்க வேற செய்வீங்களா? பிரம்மன் பார்த்தான், எதுக்கு வம்பு, வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான், புதுசா பதவிக்கு வந்திருக்கிறான், இவனெல்லாம் பகைச்சிக்க கூடாது. சரின்னு காலில் உளுந்து கும்பிட்டார் பிரம்மன். விழுந்து கும்பிட்டு வெளியில வந்தா திருமால் நிற்கிறார். யாரு? தாத்தா. இப்படி பார்த்தார், மேல இருந்து கீழே பார்த்தார். என்ன பார்க்குற? இல்லை எனக்கே உளுந்து கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நீ கொஞ்சம் கஷ்டப்படுவியேன்னு பார்த்தேன். ஏன் எல்லாத்தையும் உளுந்து கும்பிட சொல்கிறான்? திருமால் வந்தார். எல்லாரும் என்னை விழுந்து கும்பிடணும், எல்லாரும் எனக்கு வணக்கம் வைக்கணும், நான் ரொம்ப பெரிய ஆள். அந்த ஆணவம் தக்ஷனுக்கு இருந்தது. அந்த ஆணவம் எங்க போய் முடிஞ்சதுன்னா, சிவபெருமானை விட நான் பெரியவன், சிவபெருமான் பக்கம் யாரும் கிடையாது, எல்லாரும் என் பக்கம்னு காமிக்கிறதுக்காக தான் அவன் அந்த யாகத்தையே நடத்தினான். அதனாலதான் அவன் அழிந்து போனான். தக்க யாகத்துல தான் தொடங்குது. அதே ஆணவத்தோடு இருந்தவன் தான் சூரபதுமன். அதே ஆணவம், கொஞ்சம் கூட குறையாத ஆணவம் சூரபதுமனுக்கு. இப்ப பங்குனி உத்திரம் தொடங்கிடுச்சு, 2 மணிக்கே தொடங்கிடுச்சு உத்திரம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய மகா சாஸ்தா ஐயப்பன் அவதாரம் பண்ணார். இன்னைக்கு ஐயப்பனை பத்தி ரொம்ப அழகா ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஐயப்பனுடைய வரலாறு எங்க இருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க ஐயப்ப சாமி கேரளா சாமி, கேரளால தான் இருக்கிற. ஒரு காலத்துல கேரளாலாம் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. ஐயப்ப சாமிலாம் தமிழ்நாட்டு சாமி கிடையாது. ஐயப்பன் தமிழர்களின் தெய்வம். கந்தபுராணம் சொல்லுது. கந்தபுராணம் எழுதின கச்சியப்ப சிவாச்சாரியார் ஐயப்பனுடைய வரலாறை கந்தபுராணத்துல மகா சாத்த படலம்னு எழுதியிருக்கிறார். நம்ம படிக்கிறது இல்லை, அதனால நமக்கு தெரியறது இல்லை. அது கேரளா சாமி நினைச்சிட்டு இருக்கோம். ஐயப்பன்லாம் கேரளா சாமிலாம் கிடையாது, நம்ம சாமி தான். அதெல்லாம் எங்க தெரியுமா வரார் கந்தபுராணத்துல? ஐயப்பன் சீர்காழிக்கு பக்கத்துல தேவேந்திரனும்
இந்திராணியும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களா சீர்காழிக்கு பக்கத்துல. அங்க இந்திராணிக்கு காவலா ஐயப்பனை முருகன் வைக்கிறார். ஏன்னா தேவேந்திரன் அவனுக்கு கொஞ்சம் தேவலோகத்துல வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் போய் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். இந்திராணி பயப்படுறா, நான் தனியா இருக்கேனே, என்னை விட்டுட்டு போறீங்களே இந்த காட்டுல அப்படின்னு சொல்லும் போது முருகன் கிட்ட, எப்பா நாங்க எப்படிப்பா தனியா இருக்கிறது, அது என் மனைவி எப்படிப்பா தனியா இருப்பா அப்படின்னு தேவேந்திரன் சொன்ன போது முருகப்பெருமான் இந்திராணிக்கு காவலா ஐயப்பனை வச்சுட்டு போறார். கந்தபுராணம் சொல்லுது இந்திராணிக்கு காவலாக இருந்தவர் ஐயப்பன். அதனாலதான் இன்னைக்கும் ஐயப்பன்லாம் காவல் தெய்வம். நம்ம ஊர்கள் ஐயனார்னு இருக்கிறார்ல, இந்த ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க நம்ம ஊர்களில் எங்கெல்லாம் ஐயனார் இருக்கிறாரோ அவர் பூரணை புஷ்கலை சமேதமாக தான் இருப்பார். ஐயப்பனும் பூரலை புஷ்கலை சமேதமாக தான் இருப்பார். ஐயப்பனை பத்தி ஒரு கதை தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயப்பனை பத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, தப்பான ஒரு கதை. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன்ற ஒரு கதை. அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் இந்த மேடையில் அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அவலூர்பேட்டையில நான் விளக்கம் கொடுத்துட்டு போறேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க எப்படியெல்லாம் தப்பா கதைகள் வந்திருக்கு அப்படின்றதுக்காக. சரியா? சிவபெருமான் இருக்கிறாரா, இந்த பக்கம் திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். இப்படிதானே ஒரு கதையை சொல்றாங்க. அரினா திருமால், அவர் மோகினி வடிவம் எடுத்தாரு. அரண்னா சிவபெருமான், ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். பக்தி இலக்கியத்துல எவ்வளவு அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. என்ன தெரியுமா, அரண்னா சிவபெருமான், அது உங்களுக்கு புரியுதா? அரண்னா சிவபெருமான், அரி அப்படின்னா திருமால். சரியா? திருமால் ஆணாக இருந்தா திருமால் நாராயணன்னு பேரு. அதே திருமால் பெண்ணாக இருந்தா திருமாலுக்கு தங்கச்சி, தங்கச்சி முறை தானே, நாராயணின்னு பேரு. திருப்பதியில மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? நீங்க ஒரு சிவன் கோவில் மதில் சுவர்ல பாத்தீங்கன்னா நந்தி இருக்கும். சிவன் கோவில்ல மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க? நந்தி வச்சிருப்பாங்க. முருகன் கோவில் மதில் சுவர்ல முருகன் வச்சிருப்பாங்க, பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் முருகன் இருக்கிறான் அப்படின்னு. பெருமாள் கோவில்களை கருடன் வச்சிருப்பாங்க. திருப்பதியில பெருமாள் தானே இருக்கிறார், நாராயணன் தானே இருக்கிறார். அங்க மதில் சுவர்ல என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன வச்சிருக்கணும்? கருடன் தானே வச்சிருக்கணும். திருப்பதியில மதில் சுவர் மேல கருடன் வைக்கல, சிங்கத்தை வச்சிருக்கிறாங்க. சிங்கம் யாருக்கு வாகனம்? அம்பாளுக்கு வாகனம், நாராயணிக்கு வாகனம். திருப்பதி பெருமாளுக்கு புடவை தானே கட்டுறாங்க, பட்டு புடவை தானே கட்டி விடுறாங்க. நல்லா கேளுங்க, திருமால் ஆணா இருந்தா அவர் திருமால் நாராயணன். அதே திருமால் பெண்ணாக இருந்தால் அவருடைய தங்கச்சி பார்வதி தேவி, அவளுக்கு நாராயணின்னு பேரு. சரியா? இல்லம்மா அரின்னு தானே சொன்னாங்க, அரியோட தங்கச்சின்னு சொல்லலையே. ரொம்ப அழகா அப்பர் பாடுறார், ஐயாரப்பர் கோயிலுக்கு வரார், அங்க வந்து பாடுறார், அரி அல்லால் தேவி இல்லை ஐயர் ஐயாரனாருக்கேன்னு பாடுறார். என்ன தெரியுமா சொல்றார்? பார்வதி தேவியை பார்த்து அம்மா நீ அரி அப்படின்னு பாடுறார். அப்ப அரின்றது யாரை குறிக்குது? பார்வதி தேவியை குறிக்குது. விஷயம் புரிஞ்சுங்களா? திருமால் பொன்னா வேஷம் போட்டுக்கிட்டு வரல, வேஷம் போட்டாதான் அவர் ஆண். பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தார். அவதாரம் எடுத்து வந்தா அது பார்வதி தேவி. இப்ப இந்த ஐயப்பன் இந்திராணிக்கு காவலா இருக்கிறாரா? அஜமுகி வரா. அஜமுகி யாருன்னா சூரபதுமனுக்கு தங்கச்சி. அஜமுகி வந்து இந்திராணி கைய இறுக்கி பிடிச்சோன்னா இவளுக்கு பயம் வந்துருச்சு. உடனே கூப்பிடுறா. யார கூப்பிடுறா? ஐயப்பனை கூப்பிடுறா. ஐயனே ஓலம், விண்ணோர்க்கு ஆதியே ஓலம், செண்டார் கையனே ஓலம், எங்கள் கடவுளே ஓலம், மெய்யர் மெய்யனே ஓலம், தொல்சீர் வீரனே ஓலம் ஓலம். ஐயப்பா ஒன்னதானே எனக்கு காவலா வச்சுட்டு போனா முருகப்பெருமான். இங்க பாரு, சூரபதுமன் தங்கச்சி அஜமுகி வந்துட்டா, என்னை காப்பாத்த ஓடிவா ஐயப்பா அப்படின்னு இந்திராணி கத்தினாலாம். ஐயப்பன் ஓடி வந்தார், கூடவே மகாகாலர் வந்தார். அவர்கள் அஜமுகியை விரட்டி விட்டு இந்திராணியை காப்பாற்றினார். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry